மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு செய்த அமைச்சர் உதயநிதியிடம் தன் கணவர் இறந்து 16 வருடங்கள் ஆகியும் பென்ஷன் வரவில்லை என மூதாட்டி ஒருவர் அழுது முறையிட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள மதுரை வந்துள்ள அமைச்சர் உதயநிதி மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மூதாட்டி ஒருவர் கண்ணீர் மல்க முறையிட்ட நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உதயநிதி உறுதியளித்தார். அமைச்சர் உதயநிதியை மகன் என அழைத்த மூதாட்டி அவர் வரும் வரை காத்திருந்து கோரிக்கை வைத்ததாக தெரிவித்தார். சேடவட்டி பஞ்சாயத்து யூனியனில் வாத்தியார் வேலை பார்த்தாருங்க. அவருக்கு பிறகு எனக்கு தானே பென்ஷன் வரணும். என் போட்டாவெல்லாம் இங்கே இருக்குதுங்க, பேரையூர் டெசேரியில் இருக்குது. எனக்கு பென்ஷன் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பென்ஷன் புக்கு தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லி பார்த்தேன். போலீஸில் பேரையூர் போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். எல்லாம் செஞ்சு பார்த்தேங்க. 5000 6000 வரைக்கும் செலவழித்து பார்த்தேன். ஒன்றும் இல்லைங்க. அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் லஞ்சமெல்லாம் கொடுத்து பார்த்தேன். ஒன்றும் கிடைக்கல. நான் பேசாமல் மனசு வெறுத்து போட்டேங்கய்யா. 16 வருஷம் ஆச்சு. இன்னும் இது வரைக்கும் பென்ஷன் வாங்கலாம். நான் உயிரோட இருக்கல. எனக்கு தரணும் இல்லை. உங்களுக்கு பையன் யாராவது இருக்காங்களா? எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனமுங்க? எனக்கு 5 பையங்க, 4 பையன் 2 பொண்ணு, மொத்தம் 6 பிள்ளைங்க பேர் அங்கே இருக்குது, டெசேரியில் இருக்குது. உங்கள் அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் வீட்டு வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க ஐயா. பையனா நாகரத்னா. இந்த பையனை பார்க்கணும்னு விடிய காலம் இருந்து மயம் வர ஒட்டி சொல்லுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.